கருப்பு கவுனே கருப்பட்டி பொங்கல் எங்கள் வீட்டில் சபரிமலைக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த நெய் அபிஷேகத்துலேயும் பச்சரிசிலையும் தாங்க இந்த பொங்கல் செஞ்சுருந்தேன். ஐயப்பனோட அருளாலேயோ என்னமோ இது அரவணா பாயசத்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு கப் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். கருப்பட்டியை ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து பதம் எதுவும் தேவையில்லை, நார்மலாக பாகளவுக்கு காய்ச்சிக்கோங்க. குக்கரில் அரிசியை சேர்த்து அந்த அபிஷேக பச்சரிசியும் சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் அபிஷேக நெய்யை சேர்த்து தாராளமாக முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போது ப்ரெஷர் போனதும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது பாகையும் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். கடைசியில் அபிஷேக நெய்யும் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தாங்க, சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.